வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு. இதுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீட்டில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தா, எவ்வளோ ரேங்க் வாங்கியிருந்தா நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் 7.5% எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் 36 காலேஜ் இருக்குது. ஒரு வந்து எய்டட் இஎஸ்ஐ இருக்குது. இதில் வந்து மொத்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா 5350. இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டா போக மீதி வந்து 4238 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டேட் வந்திருக்கு. ஸோ ஸ்டேட் ரேங்க் வந்திருக்கு. ஸோ இதில் சீட்ஸோட கவுண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஓசி வந்து 1338, பிசி வந்து 1166, பிசிஎம் வந்து 151, எம்பிசி வந்து 836, எஸ்சி 778, எஸ்டி வந்து 45. ஸோ இந்த ரேங்கிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் நிறைய பேர் வந்து 7.5% போயிருப்பாங்க. ஸோ அது போக வந்து மீதி இருக்கிற சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பிசி அப்படின்னா ஓசிலையும் பிசிலையும் சேர்ந்து தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓசியில் ஓப்பன் கேட்டகரி யார் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் டென்டல் காலேஜ் இருக்குது. ஸோ டென்டல் காலேஜ் 3 காலேஜ் இருக்குது. இதில் 250 சீட் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேட் கோட்டாக்கு 213 தராங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து நம்பர் ஆஃப் காலேஜ் வந்து 26 இருக்குது. இதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 4100. இதில் வந்து ஸ்டேட் கோட்டாக்கு மட்டும் 2266 தராங்க. ஸோ இதில் ஓசிக்கு வந்து 650 சீட்டும், பிசிக்கு வந்து 550, பிசிஎம்க்கு வந்து ஒரு 75, எம்பிசிக்கு வந்து 420, எஸ்சிக்கு வந்து 360, எஸ்டிக்கு 30 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட்டு தான். ஸோ இதில் வந்து ஒரு 5 to 6 சீட்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேங்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டோட்டல் ரேங்கிங் நீங்கள் வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட் எடுப்பாங்க. அது போக தான் வந்து எல்லாருமே வந்து இது எடுப்பாங்க. ஏன்னா ஃபீஸஸ் பொறுத்து ஃபீஸ் வந்து அதுக்கு வெறும் 18,000 தான் ஃபீஸு. ஆனால் இதுக்கு வந்து 4 லட்ச ரூபா வந்து ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு சில பேர் வந்து மாற்றி எடுப்பாங்க. பட் ஒரு மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுபடி பார்க்குறப்போ நீங்கள் வந்து எவ்வளோ சீட் இருந்தால் உங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1700 ரேங்கிங்கில் இருந்து 2000 ரேங்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் வந்து ஒரு 250 ரேங்கிங்லேருந்து 350 ரேங்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது எம்பிசி பார்த்தீங்கன்னா 1300லேருந்து 1700 சீட் இருந்தது அப்படின்னா, அதாவது ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து எஸ்சி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1000லேருந்து 1200 ரேங்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அடுத்து எஸ்டி வந்து 100லேருந்து ஒரு 200 ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட்ஸ் வந்து கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ 7.5%. ஸோ 7.5% பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே வந்து ஒரு 493 சீட் இருக்குது. ஸோ இதில் 4 to 5 சீட்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 493 சீட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து 493 ரேங்கிங்கில் இருக்கிறவங்க வந்து 7.5% ரேங்கிங் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 550 ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து கம்யூனிட்டி வைஸில் வந்து நமக்கு பிரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து 30ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரேங்கிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சீட்ஸுக்கு மட்டும்தான் எல்லாருமே வந்து போட்டி விடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வர சீட்ஸ்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து பணம் கட்ட முடியாது. ஸோ நல்லா நீட் ஸ்கோர் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் வந்து பணம் கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த மெடிக்கலில் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எடுக்காததுனால உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு சீட்ஸ் வந்து பணம் கட்டக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதிகமாக சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து ப்ரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்கு பணம் கட்டுறாங்க, பணம் கட்டுறதுக்கு வந்து நிறையா பேர் வில்லிங் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சீட் முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா ரொம்ப அதிக ரேங்கிங் இருக்கிறவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்து மெயின். ஸோ இதை வந்து பாருங்கள். ஸோ இந்த ரேங்கிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து நீட்டில் வந்து மார்க் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் வந்து இன்ஜினியரிங் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போனவங்க வந்து விடுபட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா போனவங்களோட கவுண்ட்டு வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த கவுண்ட்டில் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.